வணக்கம், நான் பூமதி கோபாலகிருஷ்ணன். வெல்கம் டு பூமாஸ் ஃபெதர்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு கறி குழம்பையே மிஞ்சக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய முளைக்கட்டிய சுண்டல் பயிர் குழம்பு தான் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வெஜ் அண்ட் நான்வெஜ் பிரியர்கள் அனைவருக்குமே பிடிக்கிற வகையில் சுவை ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதை நம்ம ரொம்ப சுலபமாகவே ரெடி பண்ணிடலாம். நம்ம இன்றைக்கி குக்கர்லேயேவும் 1 பார்ட் ரெசிபியாக இதை ரெடி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சுண்டல் எப்படி முளைக்கட்ட வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சுண்டல் வந்து ஒரு 10லேருந்து 15 மணி நேரமாவது நல்லா ஊறி இருக்கணும். அந்த மணிக்கு ஊறி இருக்க சுண்டலில் மறுநாளேவும் நல்ல முளைகள் வந்துடும். நீங்கள் ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் தான் ஊற வைக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும் அந்த முளைகள்லாம் நல்லா பெருசாக வளர்கிறதுக்கு. அவ்வளோதான். நான் இன்றைக்கி ரேசன் சுண்டல் தான் எடுத்திருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 மணி நேரமாக நல்லா ஊறிடுச்சு. இந்த ஊறினதை ஒரு நல்ல சுத்தமான துணியில் அப்படியே நீங்கள் இந்த தண்ணியை மட்டும் இருத்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா டைட்டாக இதிலே கட்டி வச்சுருங்க. கீழே இந்த மாதிரி கொஞ்சம் காற்றோட்டம் இருக்கிற மாதிரிக்க ஏதாவது ஒரு பாத்திரம் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் அப்படியே வச்சு விட்ருங்க. இப்போ நம்ம மறுநாள் காலையில் எடுத்து பார்க்குறப்போ இதில் நல்லா முளைகள் வந்திருக்கு பாருங்கள். இந்த மணிக்கு வந்திருக்கும். நம்ம ரேஷனில் கொண்டக்கடலை வாங்கியிருந்தாலும் சரி, கடையில் வாங்கியிருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே முளைகள் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. 1-2 வராமல் தான் இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இதையே அப்படியே குழம்புக்கு எடுத்துக்கலாம். இதுக்கு கண்டிப்பாக ஒரு 2 நாள் வரைக்குமே எடுத்துக்கும். வேறு ஏதாவது மெத்தட் இருக்கா அப்படின்னா அது கொஞ்சம் லாங் ப்ராசஸாக தான் இருக்கும். அதாவது நல்லா ஊறின பயிரை நீங்கள் ஏதாவது பாக்ஸில் போட்டு இல்லை இதே மாதிரி கூட கட்டி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்படி வைக்கிறப்பையும் அது ஒரு 4லேருந்து 5 நாள் வரைக்கும் எடுத்துக்கும். இதே மாதிரி நல்லா முளைச்சி வர்றதுக்கு அப்படி கூட வரும். நீங்கள் நடுவில் வேறு எதுக்காவது வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் விட்டுட்டா கூட அது முளைச்சிருக்கும். நீங்கள் அதையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் கொண்டக்கடலையை ஊற வச்சு முளைக்கட்டை வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். நம்ம இப்போ குழம்புக்கு தேவையான மசாலாஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இனி ஒரு மிக்ஸி ஜாரில் கை நிறைய கட் பண்ண தேங்காய் சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 2, 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா, 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி மறுபடியும் இதை நல்லா பேஸ்டாட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான பேசிக் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம தாளித்து குழம்பு வச்சிடலாம். தாளிக்கு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 3 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு சின்ன துண்டு கல்பாசம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப 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 டேஸ்ட் வந்து கூட்டி கொடுக்கும் இந்த குழம்புக்கு. ஆனால் இதில் அளவு முக்கியம். ஏன்னா இது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இனி இது கூடயும் 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இனி இந்த மாதிரி வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு 2 உரிச்சு கூட இதில் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா தட்டி கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம முளைக்கட்டி வச்சுருக்க சுண்டல் பயிரையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு இடம் இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி இப்போயே சேர்த்துக்காம இது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதுக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்க போகிறேன். இது மட்டுமே போதும். ஆனால் ஒரு நல்ல கலருக்காக நான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது காரம்லாம் இருக்காது. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இதை சேர்த்துக்க வேணாம். ஒருவேளை உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் மட்டன் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா இது கூடயே நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இல்லை மிக்ஸ் பண்ணி கூடயும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளுக்கு 3/4 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்தாலும் இதோட சுவை வந்து கிடச்சிடும். இப்போ மசாலாவில் இருக்க பச்சை வாசம்லாம் போய் கொஞ்சம் ட்ரையாக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆமணக்கு எண்ணெய் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரை மூடி விசில் வச்சு விட்டுடுங்க. சுண்டல் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்துக்கல இல்லையா, அதனால் இது ஒரு 7லேருந்து 8 விசில் வரைக்கும் எடுத்துக்கும். ஸோ நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் குழம்பா வைக்கிற பட்சத்தில். இப்போ ஒரு 8 விசிலுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு மிதக்குது இல்லையா, இந்த மணிக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவிட்டு நம்ம இதை அப்படியே சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் கூட மாற்றமே இல்லாத அளவுக்கு கறி குழம்பு சுவையிலேயும் ரொம்ப அருமையாக பிரமாதமாக இருக்கும். இந்த ஒரே குழம்பையும் நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு வேறு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்லலாம் வைக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்துருக்க இந்த ரெசிபி கறி குழம்பு சுவையிலேயும் அப்படியே நம்ம சவுத் இண்டியன் ரெசிபி ஸ்டைலில் இருக்கும். இதுவே நார்த் இந்தியா ஸ்டைலில் வேணும் அப்படின்னா நம்ம மேலாக தூவின அந்த கொத்தமல்லி தலைக்கு பதிலாக கசூரி மேதி சேர்த்துட்டோம் அப்படின்னா நார்த் இந்தியன் ஸ்டைல்லேயும் அது ஒரு தனிப்பட்ட சுவையில் ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்து ஃபேமஸான கேரளா கடலைக்கறி. அதுக்கு எப்படி பண்ணணும்னா நம்ம அப்படியே தேங்காவை சேர்த்தோம் இல்லையா, அதுக்கு பதிலாக லாஸ்ட்டாக தேங்காய் பால் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெயில் தாளிக்கணும்.
அப்படி பண்ணுறப்போ அது ஒரு தனி சுவையில் கேரளா ஸ்டைலில் இருக்கும். நீங்கள் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்லலாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாணிக்க மெத்தடில் கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் திக்காக வச்சோம் அப்படின்னா நம்ம பரோட்டா, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஆலை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போதும் பூமாஸ் ஃபெதர்ஸோட இணைந்தே இருங்க. தேங்க்யூ.